அனைவருக்கும் வணக்கம். ஸ்டடி வித் மதுல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு இந்தியன் பாலிட்டில அட்டவணை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியன் பாலிட்டில மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், முகவுரை அப்படிங்கிற 2 டாபிக் வந்து பார்த்துருக்கோம். அந்த 2 டாபிக்ல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சந்தேகங்கள நாங்க வந்து கிளியர் பண்றோம். அண்ட் தென் வந்து அந்த 2 டாபிக்கோட பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த 2 டாபிக்கோட பிடிஎஃப்பையும் வந்து நாங்க வந்து Telegramல அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா Telegramோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறோம். போயிட்டு பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாபிக்குள்ள போலாம். இந்தியன் பாலிட்டில அட்டவணை. ஸோ நமக்கு 1950 ஜனவரி 26 அப்போ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்தியிருப்போம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை நம்ம நடைமுறைப்படுத்தும்போது நம்மகிட்ட எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னா 8 அட்டவணைகள் இருந்திருக்கும். 22 பகுதிகளும் 395 ஆர்டிகல்ஸும் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். அப்போ தற்போது நம்மகிட்ட வந்து எத்தனை அட்டவணை இருக்கு அப்படின்னா 12 அட்டவணை வந்து இருக்கு. ஓகேவா? 12 அட்டவணை இருக்கு. எத்தனை பகுதிகள் இருக்கு அப்படின்னா 25 பகுதிகள் இருக்கு. ஆர்டிகல்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து 445 பிளஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு அப்படின்றது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே வந்து நிறைய பார்த்துருப்போம். அப்போ 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த 12 ஷெட்யூல்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ முதல் ஷெட்யூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தின் பெயர். ஓகேவா? ஒரு மாநிலத்தின் பெயர், அதுக்கப்புறமா அந்த மாநிலத்துடைய பிரதேச அதிகாரத்தை பத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ செகண்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யூனியன் பிரதேசத்துடைய பெயர், அங்க இருக்கக்கூடிய அதிகாரம் மற்றும் எல்லைகள் பத்தி குறிப்பிடுது. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல என்ன சொல்றாங்க, மாநிலத்தின் பெயர், அதனுடைய எல்லைகள், அங்க இருக்கக்கூடிய அந்த பிரதேச அதிகாரத்தை பத்தியும், யூனியன் பிரதேசத்துடைய பெயர் மற்றும் எல்லைகள், அதனுடைய பிரதேச அதிகாரத்தை பத்தியும் தான் வந்து ஷெட்யூல் 1 அப்படிங்கிறது சொல்லுது. அப்ப இத பத்தி நம்ம இன்னும் விளக்கமா படிக்கணும், இன்னும் பெருசா டீப்பா படிக்கணும் அப்படின்னா, அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புல பகுதி 1ல இந்த ஷெட்யூல் 1 அப்படிங்கிறது பகுதி 1ல இன்னும் தெளிவா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ பகுதி 1ல மட்டும் தான் இத பத்தி சொல்றாங்களா அப்படின்னா, பகுதி 1ல ஒரு 4 ஆர்டிகல் இருக்கும். அதாவது 1 முதல் 4 வரை இருக்கக்கூடிய அந்த 4 ஆர்டிகல்ஸ்ல இந்த மாநிலத்தின் பெயர் பற்றினது, அப்புறம் இந்த மாநிலத்துடைய அந்த எல்லைகள பத்தினது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னும் டீப்பா எங்க படிப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்ல போய் பார்க்கும்போது, அந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து ரொம்ப தெளிவா குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னும் டீப்பா குடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ இதுல நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, 1950 இந்த ஜனவரி 26 அன்றைக்கு நமக்கு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ அட் பிரசென்ட்ல நம்மகிட்ட எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா 28 மாநிலங்கள் இருக்கு. ஸோ என்னால வந்து இங்க வந்து எழுத முடியல. ஓகேவா? நான் வந்து சொல்றேன். நீங்க அத கேட்டு உங்களுக்கு நோட்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் எழுதுனேன் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஜிக்ஸாக்கா நகர்ந்துட்டே இருக்கு. ஸோ இதனாலேயே வந்து நிறைய முறை கட் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகேவா? நான் சொல்றேன். நீங்க அத அப்படியே வாங்கிக்கோங்க. நீங்க அத எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா 1950 ஜனவரி 26ல நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைப்படுத்தப்படும்போது, நம்மகிட்ட எத்தனை மாகாணங்களா இருந்துச்சு அப்படின்னா 28 மாகாணங்களா இருந்திருக்கும். அது வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு 4 விதமா வந்து பிரிக்கிறாங்க. இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறதுல எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா 9 ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. பார்ட் பில 8 ஸ்டேட்ஸ் இருக்கு. பார்ட் சில 10 ஸ்டேட்ஸ் இருக்கு. பார்ட் டில ஒரே ஒரு மாகாணம் மட்டும் இருக்கு. ஸோ அதுல இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறத யார் பார்த்திருப்பாங்க? அதாவது யார் ரூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிரிட்டிஷோடைய ஆளுநர்கள். ஓகேவா? பிரிட்டிஷ் ஆளுநர்கள் தான் இந்த பார்ட் ஏ அப்படிங்கிற அந்த 9 மாகாணங்கள வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பார்ட் பி அப்படிங்கிறத யார் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த காலகட்டங்கள்ல நம்மகிட்ட என்ன இருந்துச்சு? மன்னர் மாகாணங்கள் இருந்துச்சு இல்லையா? சுதேச அரசுகள் அப்படின்னு வந்து பார்த்திருப்போம். நம்ம வந்து அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் போதே அதுல வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்திருப்போம். அந்த சுதேச மன்னர்கள் அவங்கலாம் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அதுபோல இந்த பார்ட் பி அப்படிங்கிறது வந்து எந்த பகுதிகள் அப்படின்னா, இந்த சுதேச மன்னர்கள் ஆளக்கூடிய பகுதிகள். ஓகேவா? பார்ட் சி அப்படிங்கிறதுல நம்ம எத்தனை ஸ்டேட்ஸ் பார்த்தோம்? 10 ஸ்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த 10 ஸ்டேட்ஸுமே வந்து என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் மாதிரி. ஓகேவா? இப்போ நம்மகிட்ட இருக்க அட் பிரசென்ட்ல இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்த பார்ட் சி அப்படின்றது. அப்ப இந்த பார்ட் சியை யார் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, பிரிட்டிஷோடைய ராணுவ அதிகாரம் பொருந்திய பகுதிகள் தான் இந்த 10 பகுதிகள். இதுதான் வந்து என்ன சொல்றாங்க? பார்ட் சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்ட் டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மாகாணம். அது வந்து அந்தமான் நிக்கோபார். இத தான் வந்து பார்ட் டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி 28 மாகாணங்களா இருக்கு. ஸோ இந்த மாகாணங்களா இருந்தது எப்போ மாநிலங்களா மாறுச்சு அப்படின்னா, 1956ல மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்த கொண்டு வந்து, இந்த பார்ட் பி அப்படிங்கிறத வந்து நீக்கியிருப்பாங்க. ஓகேவா? இந்த பார்ட் பி அப்படிங்கிறத நீக்கிட்டு, மொத்தமா வந்து மொழி வாரியா, அதாவது மொழி அடிப்படையில மாநிலங்கள் வந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 1956ல மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறதே ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீப்பா ஒவ்வொரு விஷயமா பின்னாடி படிப்போம். இந்த ஷெட்யூல்ஸ்ல நம்ம படிக்கும்போதே ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் டீப்பா படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா பேக் டூ த டாபிக். 1956ல இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, மொழி வாரியான அடிப்படையில மாநிலங்கள பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பின்பு, நம்மகிட்ட எத்தனை மாநிலங்கள் வந்து இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த 28 மாகாணங்கள் அப்படிங்கிறத இது பண்ணிட்டு 14 மாநிலங்களையும் 6 யூனியன் பிரதேசத்தையும் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அட் பிரசென்ட்ல தான் நம்மகிட்ட எத்தனை இருக்கு அப்படின்னா, 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. ஸோ இத பத்தி எல்லாம் சொல்றது தான். அந்த மாநிலங்களுக்கான பெயர்கள் பத்தி, அந்த மாநிலங்களுடைய எல்லைகள பத்தி, அந்த மாநிலத்துடைய அதிகாரங்கள பத்தி சொல்றது தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஷெட்யூல் 1 அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ஷெட்யூல் 1ல வேற எங்க இருக்கு? பகுதி 1ல இருக்கு. இந்த பகுதி 1ல என்ன ஆர்டிகல்ஸ்? இந்த ஷெட்யூல் 1 சார்ந்த ஆர்டிகல்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ஷெட்யூல் 1 பிரதிபலிக்கக்கூடிய சில ஆர்டிகல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷெட்யூல் 1ல பார்க்குறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஷெட்யூல் 2. ஓகே.
ஸோ ஷெட்யூல் 2ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் நம்ம சம்பளங்கள் மற்றும் படிகள், சலுகைகளை பற்றி பார்க்க போகிறோம். யாருடைய சம்பளம், யாருடைய படிகள், யாருடைய சலுகைகள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய சம்பளம் மற்றும் மாநில ஆளுநருடைய சம்பளம், அதுக்கப்புறமா மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். ஓகேவா? மக்களவை அதாவது லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபாவுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர். ராஜ்யசபாவுடைய தலைவர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். துணை குடியரசுத் தலைவர் தான் பதவியின் அடிப்படையில் மாநிலங்களவையுடைய தலைவராகவும் வந்து செயல்படுவார். அவருக்கு சம்பளம் எதை வச்சு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா, துணை குடியரசுடைய சம்பளம் வந்து எதை வச்சு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா, இந்த மாநிலங்களவையின் தலைவர் அப்படிங்கிற பதவியின் அடிப்படையில் தான் அவருக்கான சம்பளம் வந்து போகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 இது பாருங்க எப்படி வந்திருக்கு. அதாவது பாராளுமன்றம், அதாவது மத்திய அரசை சார்ந்து வருது. ஓகேவா? குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர் அப்படிங்கிறது நம்ம இது வந்துடும். ஓகேவா? ஸோ மக்களவையில் இருக்கக்கூடிய, அதாவது லோக்சபாவில் இருக்கக்கூடிய சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான சம்பளங்கள், படிகள், அவங்களுக்கான சலுகைகளை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்களுடைய சம்பளத்தை பற்றி பேசுகிறோம். அடுத்ததா மாநில சட்டசபையில், அதாவது இப்போ தமிழ்நாட்டில் சட்டசபை இருக்கு இல்லையா? ஸோ அதில் சட்டசபையில் சபாநாயகர், துணை சபாநாயகர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய சம்பளத்தை பற்றி எதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் ஷெட்யூலில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. மாநிலங்கள்லேயே வந்து சட்ட மேலவை இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 6 மாநிலங்களில் சட்ட மேலவை அப்படிங்கிறது இருக்குது. அந்த சட்ட மேலவைக்கும் தலைவர், துணைத் தலைவர் அப்படின்றவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான சம்பளங்கள் மற்றும் படிகளை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வேறு யாருக்கு சம்பளம், படிகள் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய கணக்கு தணிக்கை அதிகாரி, தலைமை தணிக்கை அதிகாரி, அதாவது சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஏஜி இவங்களுக்கான சம்பளங்கள் மற்றும் படிகள். ஓகேவா? இதை பற்றி தான் சொல்கிறாங்க. இதில் பிரதமரோ இல்லை அமைச்சரவை அவங்களாம் யாரும் அமைச்சர்கள் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கான மட்டும்தான் வந்து சம்பளத்தை பற்றியெல்லாம் வந்து எதில் சொல்கிறாங்க, ஷெட்யூல் 2ல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான தனித்தனி ஆர்டிகல்ஸும் இருக்குது. அதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தேர்ட் ஷெட்யூல். ஸோ தேர்ட் ஷெட்யூலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பதவி பிரமாணம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், மாநிலங்கள். ஃபஸ்ட் ஷெட்யூல் என்ன பார்த்தோம், மாநிலங்களுடைய பெயர்கள், யூனியன் பிரதேசத்துடைய பெயர்கள், அதை சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம். அடுத்து செகண்ட் ஷெட்யூல் வந்து சம்பளங்கள் மற்றும் படிகள், யாருடைய சம்பளம், அதெல்லாம் வந்து பார்த்தோம். மூணாவதாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, பதவி பிரமாணம். யாருக்கான பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர்கள். ஸோ இது வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கே இது வரைக்கும் மேலே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், கீழே இருக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இது இப்படி பிரித்து படிச்சிக்கலாம். அதாவது மத்திய அமைச்சர்கள். அப்போ இங்கே மாநிலங்களில் வரும்போது மாநில அமைச்சர்கள் 2 பேர் வந்துட்டாங்களா? அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர். ஓகேவா? ஸோ பாராளுமன்றம். அப்போ நமக்கு மாநிலங்கள் என்ன வரும், சட்டசபை தான் வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் வேட்பாளர்கள் அவங்களுக்குமே வந்து உறுதிமொழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னும்போது அவங்க என்ன ஆவாங்க, பாராளுமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு பதவி பிரமாணம் இருக்குது. இங்கே மாநிலங்கள் சட்டசபை உறுப்பினர்கள் அப்படின்னு வருவாங்க, அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏஸ் அவங்களுக்கு. அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பதவி பிரமாணம் இருக்குது, உறுதிமொழி இருக்குது. அதே போல் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் வந்து என்ன இருக்குது, உறுதிமொழி இருக்குது, பதவி பிரமாணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை அதிகாரி. அவருக்குமே வந்து உறுதிமொழிகள் இருக்குது. அவர் பதவி எடுத்துக்கும் போதும் அவருக்கான பதவி பிரமாணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா ஷெட்யூல் 3. ஓகேவா? ஸோ இதில் குடியரசுத் தலைவருக்கான பதவி பிரமாணம் அப்படின்றது ஆர்டிக்கல் வந்து எது சொல்லுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 60. துணை குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செஞ்சுக்க போகிறாரு அப்படின்னும் போது அவருக்கான உறுதிமொழி பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 69. ஸோ இந்த 2 ஆர்டிக்கல் தான் வந்து குடியரசுத் தலைவர் இப்போ பதவி பிரமாணம் எடுத்துக்க போகிறாரு அப்படின்னா அவருக்கான ஆர்டிக்கல் என்ன, ஆர்டிக்கல் 60. ஓகேவா? துணை குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் எடுத்துக்க போகிறாரு அப்படின்னா அவருக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 69. ஓகேவா? ஸோ அப்போ 3வது அட்டவணை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம் பற்றி சொல்லுது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா 4வது ஷெட்யூல் பார்க்க போகிறோம். ஸோ 4வது ஷெட்யூல் வந்து என்ன அப்படின்னா ஒரே லைன்லேயே முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய, அதாவது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடஒதுக்கீடு. ஸோ எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து ராஜ்யசபாவுக்கு எத்தனை உறுப்பினர்கள் வரணும், ஸோ யூனியன் பிரதேசத்துலேருந்து ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்ன, அவங்களுக்கு எத்தனை இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து ஷெட்யூல் 4 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இதனோட ஆர்டிகல்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது, அதாவது இந்த ஷெட்யூல் 4 சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 4 மற்றும் ஆர்டிக்கல் 80. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆர்டிக்கல் தான் வந்து இந்த 4th ஷெட்யூல் சார்ந்து வரக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எத்தனை இது இருக்குன்னு பார்த்தோம், ஸ்டேட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோமா. அப்போ நம்மளுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 245. இந்த 245ல் அதாவது மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 225 சீட்ஸ் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து 5 3 மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? ஸ்டேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 225 கொடுக்குறாங்க. யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து 8 கொடுக்குறாங்க. அப்போ நாமினேட்டட் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 12 பேர் வந்து நியமிப்பார். அந்த 12 பேர் நியமிக்கிற ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னா இந்த 80 அப்படிங்கிறது. ஓகேவா? இது மொத்தத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த கணக்கு வந்து வந்துடும். எவ்வளோனா 245 அப்படிங்கிறது வந்துடும். இதில் மாநிலங்கள் அடிப்படையில் அதிகமான ராஜ்யசபா உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்.
யூபி தான் வந்து அதிகமான ராஜ்யசபா உறுப்பினர்களை வந்து வச்சுருக்காங்க. எத்தனை பேர் அப்படின்னா 31. அடுத்ததாக 2வதா யார் இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து 2டா இருக்காங்க. ஓகேவா. எம்ஹெச் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 19 உறுப்பினர்கள வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா. 19 உறுப்பினர்கள வச்சிருக்காங்க. அடுத்ததா 3வது மாநிலமா எது இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடான 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு. ஓகேவா. ஸோ இதையுமே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்கள் அப்படின்றத அதிகப்படியான ராஜ்யசபா உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் எது? வரிசைப்படுத்துக அப்படின்ற கேள்வி வந்துச்சு அப்படின்னா, முதல் இடத்துல எது இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்துல எத்தனை உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 31 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ அடுத்ததா இருக்கிறது 2டா இருக்கிறது எது அப்படின்னா மகாராஷ்டிரா. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 19 பேர் வந்து இருக்காங்க. 3வதா இருக்கிறது வந்து தமிழ்நாடு. 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை கொண்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்டேட்ஸ்க்கானது. அப்போ ஸ்டேட்ஸில் கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது எந்த மாநிலங்கள் வந்து ஸ்டேட்ஸில் எந்த மாநிலங்கள் வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து குறைவாக வச்சிருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு 8 ஸ்டேட்ஸ் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. ஓகேவா. கம்மியாக வச்சுருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னா, இந்த வடகிழக்கு அதாவது மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. மாகாணங்கள் சொல்லிட்டேன். வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ என்னென்ன மாநிலங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து. மொத்தம் இந்த 7 மாநிலங்கள், அதோட சேர்த்து கோவாவும் வரும். ஸோ இந்த கோவா இது மொத்த 8 மாநிலங்களும் என்னவா இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த 8 மாநிலங்களுக்கும் சேர்த்து இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் வருவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் தான் வந்து வருவாங்க. அப்போது லோவெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 மாநிலங்கள் தான் வந்து ராஜ்யசபா உறுப்பினர்களை குறைவாக வச்சிருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ யூனியன் பிரதேசத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், யூனியன் பிரதேசத்தின் அடிப்படையிலும் வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ யூனியன் பிரதேசத்தின் அடிப்படையில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா காஷ்மீர். ஓகேவா. ஸோ இங்கே வந்து எழுதுறது தான் கொஞ்சம் கஷ்டமே. ஸோ காஷ்மீரில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் அப்படின்னா 4 பேர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள். டெல்லியில் வந்து எத்தனை பேர் அப்படின்னா 3 பேர் வந்து டெல்லியில். பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர். ஸோ மொத்தமாக இப்போ யூனியன் பிரதேசத்துக்கான ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 8 தான். ஓகேவா. இதில் ஹையஸ்ட்டாக யார் இருக்காங்க யூனியன் பிரதேசத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்களின் அதிகமாக கொண்டவங்க எத்தனை பேர், யார், எந்த மாநிலம், எந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா காஷ்மீர் தான். கம்மியாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி. ஓகேவா. ஸோ இதுக்கு இடைப்பட்டல இருக்கிறது டெல்லியிலேருந்து 3 பேர் வராங்க. ஸோ அப்போ மொத்தமாக வந்து நமக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை யூனியன் பிரதேசத்தின் அடிப்படையில் 8 பேர் இருக்காங்க. இதை பற்றி சொல்கிறது தான் வந்து அட்டவணை 4. ஓகேங்களா. ஸோ இதில் இவ்வளோ தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா அட்டவணை 5 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்டவணை 5 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பட்டியல் இனத்தவர். ஓகேவா. பட்டியல் இனத்தவர் மற்றும் அதாவது பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் எஸ்சி அண்ட் எஸ்டி மற்றும் இவர்களுக்கான நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். ஸோ அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட அவங்கள எப்படி நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மொத்தமாக வந்து எத்தனை இருக்காங்க இந்த ஷெடியூல்ஸில் சொல்கிற மாதிரி அந்த பட்டியல் இனத்தவர் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் எத்தனை ஸ்டேட்ஸில் வந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்டேட்ஸில் வந்து இருக்காங்க. தமிழ்நாடு வந்து இந்த பட்டியல் இனத்தவர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் இருக்கா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரு 10 ஸ்டேட்ஸில் மட்டும் இருக்காங்க. அந்த 10 ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸோ என்னென்ன அப்படின்னா ஆந்திரா, ஸோ அடுத்ததாக வந்து தெலுங்கானா, அடுத்து வந்து ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். ஓகேவா. ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த பகுதிகளில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பட்டியல் இனத்தவர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் அப்படின்றவங்க வந்து இந்த 10 மாநிலங்களில் இருக்காங்க. இந்த 10 மாநிலங்களுக்குன்னு அந்த பழங்குடியினர் மற்றும் அந்த பட்டியல் இனத்தவர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள நிர்வகிக்கிறதுக்கும் அவங்கள கட்டுப்படுத்துறதுக்குமான வழிமுறைகள் பற்றி சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஷெடியூல் 5 அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருக்கா, பார்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா இதனுடைய பார்ட் வந்து என்ன அப்படின்னா இதை பற்றி சொல்லக்கூடிய பார்ட் வந்து என்ன அப்படின்னா பார்ட் 10. ஓகேவா. தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அந்த இதை பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னா பார்ட் 10ல் தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து இவங்களுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 244. ஓகேவா. இவங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா 244. அடுத்ததான் நம்ம வந்து பகுதிகள் பார்ப்போம். அந்த பகுதிகளில் இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்து இந்த 10 மாநிலங்கள் பார்த்தாச்சா. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஷெடியூல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 6th ஷெடியூல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம். ஒரு நிமிஷம். அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம். ஸோ இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய இந்த பழங்குடியின பகுதிகள் இருக்கு இல்லையா, அவங்கள நிர்வாகம் செய்யக்கூடிய விதிமுறைகளை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த 6வது ஷெடியூல். ஓகேவா. ஸோ இந்த 4 பகுதிகள்லையும் அவங்களுக்கான சில கலாச்சார வேறுபாடுகள் வந்து இருக்கும். ஓகேவா. அவங்களுக்கான கலாச்சாரங்கள் வந்து மாறுபடும். அந்த கலாச்சாரம் அடிப்படை வந்து மாறுபடாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஷெடியூல் 6 அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதில் நாம் வந்து மேலே வந்து என்ன பார்த்துப்போம் அப்படின்னா 10 ஸ்டேட்ஸில் வந்து இந்த பட்டியல் இனத்தவர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம 10 ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தோம். இந்த 6வது ஷெடியூலில் வந்து எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இதில் மொத்தமாக வந்து 4 மாநிலங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 4 மாநிலங்களில் மொத்தமாக எத்தனை டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த பழங்குடியினர் வந்து பழங்குடியின பகுதிகளாக வந்து இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 மாவட்டங்களை
பழங்குடியின பகுதிகள். ஸோ அந்த 10 மாவட்டங்கள நிர்வகிக்கிறதுக்கும், அதுக்கான தொடர்பான விதிமுறைகள பத்தி சொல்றது தான் வந்து இந்த 6த் ஷெட்யூல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில அசாம்ல வந்து எத்தன மாநிலங்கள் வந்து வருது அப்படின்னா, 3 மாநிலங்களும், மேகாலயால 1 மாநிலமும் மேகாலயா வந்து 3 வரும்னு நெனைக்கிறேன். ஆமா, மேகாலயா வந்து 3 மாநிலங்கள். ஓகேவா? 3 மாவட்டங்கள். திரிபுரால வந்து 1. ஸோ மிசோரம்ல வந்து மொத்தம் 3. ஓகேவா? ஒரு நிமிஷம் 3 வந்து ஒழுங்கா போட்டுக்கிறேன். ஸோ 3. இதில வந்து என்ன அப்படின்னா, அசாம் வந்து 3 மாவட்டங்களும், மேகாலயால 3 மாவட்டங்களும், திரிபுரால 1 மாவட்டம், மிசோரம்ல 3 மாவட்டம், மொத்தமா வந்து 10 மாவட்டங்கள்ல இந்த பழங்குடியின பகுதிகள், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு 10 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 10 மாவட்டங்கள்ல பழங்குடியின பகுதிகளா வந்து சொல்றாங்க. அந்த பழங்குடிய பகுதிகள நிர்வகிக்கிறதுக்கும், அது தொடர்பான விதிமுறைகள சொல்றது தான் வந்து இந்த 6த் ஷெட்யூல் அப்படிங்கிறது. ஓகேவா? மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா 4 மாநிலங்கள் தான். அப்போ பகுதிகள், அதாவது மாவட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, 10 மாவட்டங்கள் இருக்கு. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் டிடின்னு போடுறேன். ஓகேவா? இது வந்து டிஸ்ட்ரிக்ட்ட பத்தி சொல்லுது. ஓகே. பழங்குடியினருடைய டிஸ்ட்ரிக்ட்ட பத்தி சொல்றது 6த் ஷெட்யூல். அப்ப 5த் ஷெட்யூல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, அதாவது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் இருக்காங்க. எந்த இடத்துலலாம் இருக்காங்க? ஒரு 10 ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. அந்த 10 ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுடைய நிர்வாகத்தையும், அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள பத்தி சொல்றது தான் வந்து என்ன அப்டின்னா, ஷெட்யூல் 5. ஷெட்யூல் 6ல ஒரு 4 வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 10 மாவட்டங்கள்ல இருக்கிற பழங்குடியினர் நிர்வகிக்கிறதுக்கும், அவங்களுக்கான தொடர்புல இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள பத்தி சொல்றது தான் வந்து ஷெட்யூல் 6 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இத வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற ஷெட்யூல் வந்து என்ன அப்டின்னா, 7த் ஷெட்யூல். ஸோ 7த் ஷெட்யூல் வந்து எத பத்தி சொல்லும் அப்டின்னா, மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு. அதாவது என்ன உறவு அப்டின்னா, அதிகார பகிர்வ பத்தி சொல்றது தான். ஓகேவா? இப்ப மத்திய அரசுக்கு ஒரு சில அதிகார பகிர்வு அதிகாரங்கள் இருக்கும். மாநிலங்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கும். இப்ப மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் 2 பேருமே சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சில அதிகாரங்கள் இருக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து முடிவெடுக்குறாங்க அப்டின்னா, யாரோட கருத்து வந்து மேலோங்கி நிக்கும் அப்டின்னா, மத்திய அரசுடைய கருத்து தான் வந்து மேலோங்கி நிக்கும். ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்டின்னா, பொதுப்பட்டியல் அப்படிங்கிறதுல இருக்கு. ஓகேவா? எஜுகேஷன் வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கு. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்டின்னா, நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா மத்திய அரசு என்ன சொல்றாங்க? நீட் தேர்வு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்ப யாருடைய அந்த கருத்து வந்து மேலோங்கி நிக்குது அப்படின்னா, மத்திய அரசுடைய கருத்து தான் வந்து மேலோங்கி நிக்கும். மாநில அரசுடைய கருத்து வந்து இங்க பரிசீலனை பண்ணப்படாது. இவங்க நம்ம என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அது ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மேல டாப்ல யார் இருக்காங்களோ, பெரும்பான்மை யார்கிட்ட இருக்கோ, அவங்களுடைய விஷயம் தான் வந்து இங்க ஏற்றுக்கொள்ற மாரி இருக்கும். அப்ப யார் வந்து இதுவா இருப்பாங்க? மத்திய அரசு தான் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு 1950ல நமக்கு வந்து இந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு வந்து பிரிக்கும்போது, நம்மகிட்ட எத்தன இருந்துச்சு? அதாவது ஃபர்ஸ்ட் அதாவது மத்திய அரசுல எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, 97 துறைகள் வந்து மத்திய அரசுகிட்டயும், 66 துறைகள் வந்து மாநில அரசுகிட்டயும், 47 துறைகள் வந்து பொதுப்பட்டியல், அதாவது 2 பேருக்கும் சமம் அப்படின்ற மாரி வந்து வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, 1976ல 42வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில வந்து என்ன அப்டின்னா, 1976ல 42வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநிலத்தில இருந்து ஒரு 5 இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 5 துறைய கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, பொதுப்பட்டியல்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தொடக்கத்தில நம்மகிட்ட பொதுப்பட்டியல் எத்தன இருக்கு அப்டின்னா, 47 தான் இருக்கு. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு அப்டின்னா, 52 துறைகள் இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய, அதாவது மாநிலத்தில இருக்கக்கூடிய அதிகாரத்தில ஒரு 5 துறைகள கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, பொதுப்பட்டியல்ல சேர்த்துட்டாங்க. அப்படி என்னென்னலாம் சேர்த்தாங்க அப்டின்னா, கல்வித்துறை பொதுப்பட்டியல்ல வந்துருச்சு. வனத்துறை வந்து பொதுப்பட்டியல்ல வந்துருச்சு. வைல்ட் லைஃப், அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வனவிலங்கு சார்ந்த விஷயங்கள் வந்து எதுல வந்துச்சு அப்டின்னா, பொதுப்பட்டியல்ல வந்துருச்சு. ஸோ இதில வந்து எஜுகேஷன்ல மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்து சட்டங்களை இயற்றலாம். ஃபாரஸ்ட்ல, வனங்கள்ல வந்து அதேபோல மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்து சட்டங்கள வந்து இயற்றலாம். வைல்ட் லைஃப், வனவிலங்கு அப்படின்னு வரும்போது, அதிலயும் மத்திய அரசு, மாநில அரசு சேர்ந்தே வந்து முடிவெடுக்கலாம். சட்டம் வந்து இயற்றலாம். அதுக்கு அடுத்ததா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அளவீடு சார்ந்து வரக்கூடிய எந்த இதுவா இருந்தாலும் அதுவும் வந்து பொதுப்பட்டியல் வந்தது. ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நீதித்துறை மேலாண்மை, இதிலயுமே வந்து என்ன வந்துருது அப்படின்னா, மத்திய அரசு, மாநில அரசு 2மே சேர்ந்து முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தற்போது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்திய அரசு கிட்ட 100 துறைகளும், மாநில அரசு கிட்ட 61 துறைகளும், பொதுப்பட்டியல்ல 52 துறைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இது வந்து தொடக்கத்தில அப்படின்னும்போது 1950ல. ஓகேவா? 1950ல இந்த இடத்துல சரியா வரல. ஸோ 1950ல இது வந்து அட் பிரசன்ட்ல இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 இது வந்து எப்போ மாத்துனாங்க அப்படின்னு வந்தா, 1976ல 42வது சட்ட திருத்தம். ஸோ இந்த 42வது சட்ட திருத்தத்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு திருத்தங்கள் வந்து இந்த 1976 42வது சட்ட திருத்தத்தில அவ்வளவு திருத்தங்கள வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மாநிலங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5 துறைகள கொண்டு வந்து பொதுத்துறையில குடுத்துடுறாங்க.
2 பேருமே மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்றது. இப்போ வந்து என்ன பண்றாங்க, மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல, மாநில அரசு ஒரு விஷயத்த வந்து வேணாம் அப்படிங்கிறாங்க, மத்திய அரசு வேணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, அப்ப யாருடைய கருத்து வந்து அங்க நிலைப்பாடா நிக்கும் அப்படின்னா, மத்திய அரசு என்ன சொல்லுதோ, அததான் வந்து மாநில அரசு ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் 7 அப்படிங்கிறது. ஸோ 8ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆட்சி மொழிகள். ஸோ மொழிகள பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் நம்மகிட்ட எத்தனை இருக்கு அப்படின்னா, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது, இந்த விஷயம் வந்து நம்ம ரொம்ப இது பார்க்கணும். நடைமுறைக்கு வரும்போது எவ்வளவு இருந்துச்சு, அட் பிரசென்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் நம்மகிட்ட நடைமுறைக்கு வரும்போது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, 14 மொழிகள் வந்து நடைமுறையில இருக்கு. 1950 ஜனவரி 26 அப்போ நம்மகிட்ட எத்தனை மொழிகள் இருக்கு? 14 மொழிகள் இருக்கு. அப்போ தற்போது எத்தனை இருக்கு? அட் பிரசென்ட்ல எத்தனை மொழிகள் இருக்கு அப்படின்னா, 22 மொழிகள் அட் பிரசென்ட்ல நம்மகிட்ட இப்ப இருக்கு. அதுல 14 மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் வந்து இங்க வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? அசாமி, அசாம். ஸோ எந்த பகுதியில பேசப்படுது அப்படின்றது. அடுத்து பெங்காலி மேற்கு வங்காளத்தில பேசுறாங்க. குஜராத்தி குஜராத்ல பேசுறாங்க. ஹிந்தி வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் இந்த பகுதிகள்லாம் பேசுறாங்க. அடுத்து ஸோ ஹரியானாலயுமே வந்து என்ன பேசுவாங்க? ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆனா, அப்போ வந்து ஏன் வந்து இந்த இடத்துல ஹரியானா குடுக்கல அப்படின்னா, 1956க்கு மேற்பட்டு தான் அந்த மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்றது பிரிக்கப்படும். அந்த மொழிவாரி மாநிலங்கள்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, குஜராத் என்ன சொல்றது? ஹரியானா வந்து ஹிந்தி பேசுறவங்களுக்கு வந்து ஹரியானா அப்படின்ற மாரி பஞ்சாப்லேருந்து பிரிச்சு குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து பிரிஞ்சு போயிருக்கும். அதனால தான் இங்க வந்து குடுக்கல. ஸோ அடுத்து வந்து கன்னடம் வந்து கர்நாடகால வந்து கன்னடம் பேசுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து காஷ்மீரி பேசுறாங்க. மலையாளம் எங்க பேசுறாங்க நமக்கு தெரியும். கேரளால பேசுவாங்க அப்படின்னு. மராத்தி, மகாராஷ்டிரா, ஒடிசி அப்படிங்கிறது வந்து ஒடிசால பேசுறாங்க. பஞ்சாப், சமஸ்கிருதம் வந்து வட இந்தியாவில் பரவலாக பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஆப்வியஸா நமக்கு தெரியும் தமிழ். ஸோ அடுத்ததா வந்து தெலுங்கு வந்து எங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசம், இப்போ தெலுங்கானா இருக்கிறதுனால 2 பகுதியிலுமே வந்து பேசுறாங்க. உருது அப்படிங்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் மற்றும் இந்தியாவில முழுவதா பரவலா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து உருது அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த 14 இதுவுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது சில நேரங்கள்ல எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல அதாவது 1950 ஜனவரி 26ல அங்கீகரிக்கப்படாத மொழிகள் எது அப்படிங்கிறதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 14 மொழியுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்னதா வந்து இது பண்ணோம் அப்படின்னா என்னன்னா, எல்லா மொழியோடையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அசாமுக்கு ஏ, பெங்காலிக்கு பி, குஜராத்துக்கு ஜி, ஹிந்திக்கு வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கன்னடாக்கு வந்து கண் அப்படின்னு எடுத்துக்குவோம். KAN அப்படின்னு எடுத்துக்கலாம். காஷ்மீர் அப்படின்றதுக்கு கேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? கேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து மலையாளம் மலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவோம். மராத்திக்கு மரம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒடிசி அப்படின்றதுக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். பஞ்சாபி அப்படின்றது பஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த கீழ இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது ஸோ இதெல்லாமே நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மீதி இருக்கிறத வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏ மற்றும் பி அதாவது ஏபி அப்படின்றது அபின்னு ஞாபகம் வச்சுப்போம். அபி அப்படின்றவங்க எங்க போறாங்க அப்படின்னா, ஜிஹெச்சுக்கு போறாங்க. அபி அப்படின்றவங்க ஜிஹெச்சுக்கு போறாங்க. எதுக்காக போறாங்க அப்படின்னா, கண்ணு வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போம்போது போறதுக்கு காசு எடுத்துட்டு போல. ஜிஹெச்ல கண்ணு பார்க்கறதுக்கு ஃப்ரீ. ஆனா அங்க போறதுக்கு காசு வேணும் இல்லையா? ஸோ அப்ப காசு எடுத்துட்டு போல. அவங்க எங்கேருந்து போறாங்க அப்படின்னா, மலையிலிருந்து போறாங்க. ஓகேவா? மலையாளம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மலை அப்படின்னு வச்சுப்போம். அதாவது மலை வழியா போறாங்க. அப்போ மரத்திலிருந்து உடைஞ்சு பஞ்சு எல்லாம் பறக்குது. ஓகேவா? மரத்திலிருந்து உடைஞ்சு பஞ்சு எல்லாம் பறக்குது. இந்த மரம் அப்படிங்கிறது மராத்தின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். உடைஞ்சி அப்படிங்கிறது ஒடிசி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்குவோம். பஞ்சு அப்படிங்கிறது பஞ்சாப். ஓகேவா? ஏ அப்படிங்கிறது அசாமி, பிங்கிறது பெங்காலி. அப்போ ஏபி அப்படிங்கிறத அபின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். குஜராத்துக்கு ஜியும், ஹிந்திக்கு ஹெச்சையும் சேர்த்து ஜிஹெச்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். கன்னடம்க்கு கண்ணும், காஷ்மீருக்கு கேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ அபின்றவங்க ஜிஹெச்சுக்கு போறாங்க. தன்னோட கண்ண பரிசோதனை பண்றதுக்காக. போறதுக்கான காச மறந்துடுறாங்க. மலை வழியா நடந்து போறாங்க. மரத்திலிருந்து உடைஞ்ச பஞ்சு பறக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மொழிகள் வந்து நமக்கு ஈஸியா நமக்கு ஞாபகம் இருக்கும். சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 10 மொழிகள தான் வந்து நமக்கு கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். அப்ப அதுக்கு மட்டும் க்ளூ வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததா இது வந்து அந்த 1950ல அரசியலமைப்பு வந்து நடைமுறைப்படுத்தப்படும்போது இருக்கக்கூடிய 14 மொழிகள். அப்ப 22 மொழிகள் தற்போது இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ 22 மொழிகள் அப்படின்னும்போது மீதி இருக்கக்கூடிய அந்த மொழிகள் மீதி 8 மொழிகள் எப்படி வந்து ஆட் ஆச்சு? எந்த வருடங்கள்ல ஆட் பண்ணாங்க? அப்ப அதுக்கு என்னலாம் பண்ணியிருக்காங்க? அப்படின்றத நம்ம வந்து இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும். இதுல வந்து நம்ம ஷெட்யூல் வந்து ஏன் வந்து இவ்ளோ பொறுமையா படிக்கிறோம், இவ்ளோ பொறுமையா பார்க்குறோம் அப்படின்னா, ஷெட்யூல்ஸ பொறுத்தவரைக்கும் 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிரலாம். ஆனா, இதனோட கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிறது எப்பயுமே வந்து இருக்கும். இந்த 8த் ஷெட்யூல், அப்புறம் வந்து 9த், அப்புறம் வந்து 10த் ஷெட்யூல். நீங்க வந்து 10த் ஷெட்யூல்ல இருந்து இப்போ போன குரூப் 4ல கூட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ கொஸ்டின் ஏரியா வந்து எங்கேருந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா, இந்த முதல்ல இருக்கக்கூடிய 7 அதாவது 6 ஷெட்யூல் இருக்கு இல்லையா? அந்த 6 ஷெட்யூல்ல மோஸ்ட்டா வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளவா இருக்காது. அப்ப அத ரொம்ப ஈஸியா பார்த்துட்டு போயிரலாம். ஆனா 7வது ஷெட்யூல்ல இருந்து 12வது ஷெட்யூல் வரைக்கும் இருக்கிறதுல எல்லாத்துலயுமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நெறைய இருக்கும். கொஸ்டின் ஏரியாஸ் இங்க வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இத நம்ம வந்து பொறுமையா பார்த்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ
ஸோ அடுத்ததான் நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட மொழிகள். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல நம்ம 14 மொழிகள் வந்து 1950லயே வந்து நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்ததா வந்து ஒரு 8 லாங்குவேஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேர்த்துருக்காங்க. ஓகேவா? எதன் மூலமா அப்படின்னா, சட்டத்தின் மூலமா வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதில என்னென்னலாம் சேர்த்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா, முதல்ல வந்து எது சேர்த்துருக்காங்க அப்படின்னா, சிந்தி அப்படிங்கிற மொழிய வந்து சேர்த்துருக்காங்க. இந்த சிந்தி அப்படிங்கிற மொழி வந்து வடமேற்கு இந்தியாவுல பரவலா பேசப்படுற மொழி. ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ்ல இருக்க இந்த மொழிகள்ல வந்து நம்ம என்ன விஷயம்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, எந்த வருடம், எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா வந்து சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் ஏரியா வந்து இங்க தான். ஓகேவா? ஸோ அப்ப இந்த சிந்தி அப்படிங்கிற மொழி வந்து 1967ல 21வது சட்ட திருத்தத்தினால சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சிந்தி அப்படிங்கிற மொழி எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா சேர்க்கப்பட்டிருக்கு? 1960 67ல 21வது சட்ட திருத்தத்தின் மூலமா வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்ததா வந்து ஒரு 3 மொழிகள் வந்து சேர்க்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படிங்கிற ஒரு 3 மொழிய சேர்க்குறாங்க. இந்த கொங்கணி அப்படிங்கிறது கோவால பேசப்படக்கூடிய மொழி. எந்த வருடம் சேர்க்குறாங்க அப்படின்னா, 1992ல 71வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்குறாங்க. இந்த 3 லாங்குவேஜஸையும். ஓகேவா? இந்த 3 லாங்குவேஜஸையும் எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா சேர்க்குறாங்க? 71வது சட்ட திருத்தம் 1992ல சேர்த்துடுறாங்க. ஓகேவா? ஸோ கொங்கணி கோவால பேசப்படுது. மணிப்புரி அப்படிங்கிறது மணிப்பூர்ல பேசக்கூடிய ஒரு மொழி. அப்புறம் நேபாளி அப்படிங்கிறது வந்து அசாம், பீகார், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பேசுகிறாங்க. இந்த பகுதிகளில் பேசக்கூடிய இந்த மொழியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழி அப்படிங்கிற அந்த இதில் வந்து எப்போ சேர்க்குறாங்கன்னா 1992 71வது சட்ட திருத்தம். ஏன் வந்து நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பகுதி வந்து கொஷின் ஏரியா. ஸோ கொஷின்ஸ் வந்து 8th ஷெட்யூல் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்த மொழி எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டிருக்கு, எந்த மொழி அந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் இல்லை அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு ஆனால் கூற்று காரணம் அப்படின்றத கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு மொழியை கொடுத்துட்டு அந்த மொழி இந்த வருடத்தின் இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு கொங்கணி அப்படிங்கிறத கூற்றில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கூற்றில் சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்ட மொழிகளில் கொங்கணி அப்படிங்கிற மொழி இருக்குது. அது கோவாவில் பேசப்படக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து கூற்றில் இருக்குது. அதனோட காரணத்தில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மொழி இருக்கு இல்லையா, அந்த கொங்கணி அப்படிங்கிற மொழி 2003 92வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது. இப்போ இதில் எது சரி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு அந்த மொழி எந்த மாநிலத்தில் பேசப்படக்கூடிய மொழி அதுன்றது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறமா இது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்காங்க அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அடுத்து ஒரு 4 மொழிகள் இருக்குது. அந்த 4 மொழிகளிலுமே வந்து ஒரே வருடத்தில் ஒரே சட்ட திருத்தத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2003 92வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, போடோ, டோங்கிரி, சாந்தினி, மைதிலி. ஓகேவா? இந்த 4 மொழிகள் தான் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த போடோ அப்படிங்கிறது வந்து எந்த மாநிலத்தில் பேசப்படக்கூடிய மொழி அப்படின்னா, அசாம் மாநிலத்தில் பேசப்படக்கூடிய மொழி. டோகிரி அப்படிங்கிறது வந்து இமாச்சல பிரதேசம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பேசக்கூடிய மொழிகள். ஓகேவா? சாந்திலி அப்படிங்கிறது பீகார் மற்றும் ஜார்க்கண்ட், மைதிலி அப்படிங்கிறது வந்து பீகாரில் பேசக்கூடிய ஒரு மொழி. ஸோ இந்த 8 மொழிகளை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழி அப்படிங்கிறதுல சேர்க்குறாங்க. இந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா, ஷெட்யூல் 8. ஓகேவா? இது எந்த வருடத்தில் சேர்க்குறாங்க அப்படின்னா, 2003ல் 92வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த 4 மொழிகளையும் வந்து சேர்க்குறாங்க. ஓகேவா? அப்போ எத்தனை சட்ட திருத்தங்கள் வந்து இருக்குது அப்படின்னா, 1967ல் ஒரு சட்ட திருத்தம் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து 1992ல் ஒரு சட்ட திருத்தம் பார்த்தோம். அடுத்து 2003ல் ஒரு சட்ட திருத்தம் பார்த்தோம். இந்த 3 சட்ட திருத்தங்களில் எத்தனை லாங்குவேஜஸை சேர்க்குறாங்க அப்படின்னா, 8 லாங்குவேஜஸை அங்கீகரிக்கப்பட்ட மொழியில் 8வது ஷெட்யூலில் சேர்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி சொல்கிறதா வந்து இந்த 8th ஷெட்யூல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, இதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு ஆரம்பத்தில் எத்தனை ஷெட்யூல்ஸ் வந்து இருந்ததுன்னு பார்த்தோம். 8 ஷெட்யூல்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ 9வது ஷெட்யூல் அப்படிங்கிறத ஒன்று வந்து புதுசாக சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இது வந்து எப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த ஷெட்யூல் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து எப்போ சேர்த்துருக்காங்க அப்படின்னா, முதல் சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது தான் வந்து இது 9வது அட்டவணை. ஓகேவா? 1951ஆம் ஆண்டு முதல்ல அதாவது 1950ல் நடைமுறைப்படுத்துகிறோம். ஸோ நடைமுறைப்படுத்தப்பட்ட அடுத்த ஆண்டு 1951லேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் சட்ட திருத்தத்தை வந்து செய்கிறாங்க. அந்த முதல் சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டதான் வந்து என்ன அப்படின்னா, இந்த 9வது அட்டவணை. ஓகேவா? இந்த 9வது அட்டவணை வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி ஒழிப்பு. ஸோ இதை பற்றி தான் வந்து சொல்கிறது தான் என்ன அப்படின்னா, இந்த 9வது அட்டவணை. ஓகேவா? இந்த 9வது அட்டவணையில் அப்போது நடைமுறைப்படுத்தப்படும் போது, அதாவது இதை கொண்டு வராங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1951ல் மொத்தமாக வந்து 13 விதிகளை வந்து இந்த 9வது அட்டவணையில் வச்சுருப்பாங்க. ஏன் வந்து 13 விதிகளை வந்து இந்த அட்டவணையில் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த 3வது பாயிண்ட் பாருங்கள். உச்சநீதிமன்றத்தின் மறு ஆய்வில் விலக்களிக்கப்பட்ட ஒரு நிமிஷம் இந்த பாயிண்ட் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உச்சநீதிமன்றத்தின் நீதி மறு ஆய்வில் 284 சட்டங்களை பற்றி இவ்வட்டவணை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அட்டவணையில் ஒரு 284 சட்டங்களை வந்து வச்சுருக்காங்க. அந்த 284 சட்டங்களையும் நீதிமன்றம் வந்து
நீதிமன்றத்திலேருந்து விலக்களிக்கப்பட்ட சட்டங்களாக வந்து வச்சுருக்காங்க. அது என்ன நீதிமன்றத்திலேருந்து விலக்களிக்கப்பட்ட சட்டம் அப்படின்னா, எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அது வந்து அடிப்படை உரிமையை வந்து தாண்டி போகுது அப்படின்னா, நம்ம முகவரியிலே ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அதாவது ஒரு திருத்தம் வந்து செய்கிறோம் அப்படின்னா, அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு வந்து மாறாமல் நம்ம வந்து அந்த திருத்தத்தை செய்யணும். அப்படி அடிப்படை கட்டமைப்பு வந்து மாறும் பட்சத்தில் அதை வந்து நீதிமன்றம் அவங்க வந்து தலையிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 9th ஷெட்யூலில் அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா, அதை வந்து நீதிமன்றம் வந்து மறுபரிசீலனை பண்ணக்கூடாது. நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டது தான் வந்து இந்த விதிகள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு 284 சட்டங்களை கொண்டு வந்து இந்த 9th ஷெட்யூலில் வைக்கிறாங்க. அப்போது 1950களில் எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 13 ஆக்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 9வது ஷெட்யூலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த 9வது ஷெட்யூலில் இப்போ இத்தனை வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2007 வந்து ஒரு கேஸ் நடக்குது. அப்போ 2007 நடக்கிற அந்த கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருக்கு நடக்குது அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது. என்ன கேஸ் அப்படின்னா, கொய்யால்கோ வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து நடக்குது. அந்த வழக்கு யாருக்கு நடக்குது அப்படின்னா, இந்த கொய்யால்கோ அப்படின்றவங்களுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில் 2007 வந்து ஒரு கேஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த கேஸில் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, 1973 ஏப்ரல் மாதம், ஓகேவா? ஏப்ரலில் 24ஆம் தேதிக்கு பின்னாடி, அதாவது 24ஆம் தேதிக்கு அடுத்து எந்த சட்டமெல்லாம் கொண்டு வந்து இந்த 9th ஷெட்யூலில் வைக்கிறாங்களோ, அந்த 9th ஷெட்யூலில் வைக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையுமே வந்து நீதிமன்றம் வந்து மறுபரிசீலனை செய்யும். அதுலேயும் ஏதாச்சும் அடிப்படை உரிமைகளோ இல்லை அடிப்படை கட்டமைப்பு வந்து மாறுற மாதிரி ஏதாச்சும் சட்டங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மறுபரிசீலனை பண்ணுவோம். அதுக்கு நீதித்துறைக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த 1973 ஏப்ரல் 24க்கு அப்புறம் வந்ததை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து முகவுரையில் 3 கேசஸ் பார்த்துருப்போம். அந்த கேசஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வழக்கின் அடிப்படையில் கொடுப்பாங்க இல்லையா ஒரு தீர்ப்பு, அரசியலமைப்பு வந்து நீங்கள் வந்து அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த கேஸுக்கு அடுத்ததாக அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்து வச்சாங்களோ அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து நீதிமன்றம் வந்து தலையிட்டு அதில் அடிப்படை உரிமைகள் இல்லை அடிப்படை கட்டமைப்புகள் மீறி இருக்காங்க அப்படின்னா, அதை வந்து நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 1973 அப்படிங்கிற அந்த வருஷத்தை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 9வது ஷெட்யூல். அப்போது தமிழ்நாட்டுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, 69% வந்து தமிழ்நாட்டுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போது அந்த தமிழ்நாட்டுக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, மத்திய அரசுலேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து 50% வந்து தாண்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, 69% அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கான இடஒதுக்கீடாக வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 9th ஷெட்யூலில் கொண்டு வந்து அந்த 69% அப்படிங்கிறது வந்து வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து நீதி புலனாய்வுக்கு அப்பாற்பட்டது அப்படின்றதுனால அதை வச்சிருவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி இங்கே வச்சுட்டாங்க இல்லையா? ஸோ 2007 அந்த கேஸில் என்ன தீர்ப்பு வருது, நாங்கள் வந்து 1973க்கு அதுக்கப்புறம் எந்த கேஸெல்லாம் வந்து எந்தெந்த சட்டமெல்லாம் கொண்டு வந்து இந்த 9th ஷெட்யூலில் வச்சோமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து நிதி புலனாய்வு பண்ணுவோம். அதில் ஏதாச்சும் அந்த அடிப்படை உரிமையை தாண்டி இல்லை அந்த கட்டமைப்பு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை தாண்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நாங்கள் செல்லாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லையா? ஸோ நமக்கான அந்த இது வந்து எப்போ வச்சிருப்பாங்க அப்படின்னா, 1994 வந்து அந்த 69% அப்படின்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்போ வந்து 1994 வந்து இந்த விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்னா, 2007க்கு அப்புறமா இந்த கேஸில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பின்னால், அப்போ அந்த 69% அப்படிங்கிறது வந்து 50% தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா? அதை தாண்டி தானே இருக்குது. அப்போ நம்ம அது வந்து நீதிமன்றம் வந்து மறுபரிசீலனை செய்யுமா அப்படின்னா, கண்டிப்பாக செய்யலாம். ஓகேவா? ஆனால் இது போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல ஆர்டிகல்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 9th ஷெட்யூலில் வந்து வச்சிடறாங்க. அப்போ 9th ஷெட்யூல் சார்ந்து ஏதாச்சும் ஆர்டிகல் வந்து இருக்கா அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 31ல் பி வந்து என்ன அப்படின்னா, இந்த 9th ஷெட்யூலில் சார்ந்து வரக்கூடிய ஒரு ஆர்டிகல். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா 10th ஷெட்யூல். ஸோ 10th ஷெட்யூலும் வந்து எப்போ இந்த சட்ட திருத்தம் மூலமாக தான் வந்து சேர்த்துருக்காங்க. எந்த வருடம் அப்படின்னா 1985ல் 52வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது தான் வந்து இந்த 10th ஷெட்யூல். ஸோ இந்த 10th ஷெட்யூல் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி சொல்லுது. ஓகேவா? அது என்ன கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னா, இப்போ பாராளுமன்றமாக இருக்கட்டும் இல்லை சட்டமன்றமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தகுதி நீக்கம் பற்றிய விதிகளை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்ற அந்த உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்கிறாங்க இல்லையா? அதுக்கு வந்து யாருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னா, சபாநாயகருக்கு மட்டும்தான் வந்து அதுக்கான உரிமை வந்து இருக்குது. இப்போ பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னும்போது அவங்கள பதவி நீக்கம் செய்யணும், இல்லை அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அது யாருக்கான அதிகாரமாக இருக்கும் அப்படின்னா, லோக்சபாவில் இருக்கக்கூடிய அந்த சபாநாயகருக்கு தான் வந்து அதுக்கான உரிமை இருக்கும். அதே போல் மாநிலங்களில் சட்டசபை இருக்குது அப்படின்னும்போது அந்த சட்டசபையில் ஏதேனும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கான உரிமை வந்து யாருக்கும் இருக்குது அப்படின்னா, மாநில சட்டசபை இருக்கு இல்லையா, அதனுடைய சபாநாயகருக்கு தான் வந்து அதுக்கான உரிமை வந்து இருக்குது. ஸோ ஏன் வந்து அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு கட்சியிலேருந்து மற்றொரு கட்சிக்கு போகிறாங்க. இப்போ ஒரு கட்சியில் இருக்காங்க ஆல்ரெடி, அவங்க ஜெயிச்சிடறாங்க அப்படின்னும்போது இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னா, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்கள தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் வந்து
இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அப்போ முதல்ல இது செயல்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இதில் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை முதல்ல செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு யாருன்னு கேட்டால் அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2 சோர்ஸ் இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் கொஷின்ஸில் எப்படி வருது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற போல் ஆன்சர் வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் வேறு ஏதாவது, அதாவது 1985 52வது சட்டத்திருத்தத்தின்படி தான் இந்த 10th ஷெடியூலை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த 10th ஷெடியூல் என்ன சொல்கிறாங்க? கட்சி தாவல் தடை சட்டம். இப்போது நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு உறுப்பினர் வந்து சுயேட்சையாக நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுயேட்சையாக நிற்கக்கூடிய அந்த உறுப்பினர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெயிச்சிடறாரு. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மாறிடுறாரு. ஒரு எம்எல்ஏவாக ஜெயிச்சிடறாங்க. அந்த எம்எல்ஏவாக ஜெயிச்சவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கட்சியில் போயிட்டு சேரக்கூடாது. அதாவது அவர் எம்எல்ஏவாக ஆனதுக்கு பின்னால் சட்டசபைக்கு போனதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆளும் கட்சியில் போயிட்டு அவர் வந்து சேரக்கூடாது. ஓகேவா? அப்படி அவர் சேர்ந்தார் அப்படின்னா அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யலாம். ஓகே. இல்லை அப்படின்னா இப்போ 2 கட்சிகள் இருக்குது. அந்த 2 கட்சியில் ஏதோ ஒரு கட்சியில் ஒருத்தர் வந்து எம்எல்ஏவாக ஜெயிச்சிட்டாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போகக்கூடாது. அந்த மாதிரி போனாங்க அப்படின்னாலும் அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்யலாம். ஓகேவா? அதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த 10th ஷெடியூல். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் வேறு ஏதாச்சும் சட்ட திருத்தம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னா இன்னொரு சட்ட திருத்தம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, 52வது சட்ட திருத்தத்தில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது சார்ந்து வரக்கூடிய சரத்துக்கள் 101, 102, 190 மற்றும் 191. ஓகேவா? இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஷெடியூலில் சார்ந்து வரக்கூடிய விஷயம். இதில் வேறு என்ன சட்ட திருத்தம் வந்து செஞ்சுருக்காங்கன்னா 2003 91வது சட்ட திருத்தத்தின்படி கட்சி பிளவின் போது, அதாவது ஒரு கட்சி வந்து 2ஆ போகுது அப்படின்னும்போது, 2ஆ பிரிஞ்சு போகுது அப்படின்னும்போது அப்போது அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ ஒரு டீம் வந்து ஏ டீம் பி டீம் அப்படின்னு 2 டீமாக பிரிகிறாங்க அப்படின்னா இப்போ அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் இதுலேயும் இருக்கலாம் அதுலேயும் இருக்கலாம். அதை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போது வந்து அவங்க வந்து அந்த டீமுக்கு போயிட்டாங்க, நாங்கள் வந்து அதனால் இந்த கட்சியிலேருந்தே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட்சியே 2ஆக போயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பதவி நீக்கம் தகுதி நீக்கம் அப்படிங்கிறத செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த 2003 91வது சட்டத்திட்டத்தின்படி கொண்டு வந்தது இதுதான். ஓகேவா? இந்த சட்டத்திருத்தம் தான். அதுக்கப்புறம் தகுதி நீக்கம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அரசியல் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா அவங்களே தானாக முன் வந்து பதவி வந்து விலகிடலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா ஒரு கட்சிக்குன்னு கொறடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கொறடாவுடைய அந்த கொறடாவுக்கு எதிராக இவங்க வந்து ஒரு வாக்களிப்பு கொடுத்துட்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்யலாம். அது கூட எப்படி செய்யணும் அப்படின்னா 15 நாட்களில் அவரை வந்து ஒரு வேளை மன்னிச்சிடுறாங்க, அந்த கட்சி வந்து அவரை மன்னிச்சிடுது அப்படின்னா அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டியது இல்லை. ஓகேவா? இது வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. இதுவே ஒரு சுயேட்சையாக இருக்காரு அப்படின்னா அவர் சுயேட்சையாக இருந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கு பின்னால் வேறு எந்த ஒரு கட்சியிலையும் போய் அவர் இணையக்கூடாது. அப்படி அவர் இணைஞ்சாரு அப்படின்னா அவரை தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நியமன உறுப்பினர்கள். அதாவது இப்போ சட்டமன்றம் அப்படின்னு இருக்கும்போது அதில் நியமன உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேவா? சாரி, சட்டமன்றமா? ஆமாம், சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறமா பாராளுமன்றத்தில் லோக்சபா இருக்கு இல்லையா, லோக்சபாலையுமே வந்து நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அதாவது ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. இப்போ அந்த முறை வந்து கிடையாது. அந்த 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் நியமிக்கிற அந்த முறை வந்து இப்போ கிடையாது. ஸோ அவங்க வந்து உறுப்பினராக நியமிக்கப்பட்டதுக்கு பின்னால் ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு எந்தாவது ஒரு கட்சியில் போய் இணைஞ்சாங்க அப்படின்னா அவங்கள தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய விதிவிலக்கு, அதுக்கப்புறம் முடிவெடுக்கும் அதிகாரம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப வளவலன்னா படிக்க வேணாம். அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து 11th ஷெடியூல். ஸோ 11th ஷெடியூல் வந்து என்ன அப்படின்னா இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷெடியூல் தான். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1992 73வது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து இந்த ஆர்டிகல்ஸ், அதாவது இந்த ஷெடியூலை வந்து சேர்க்குறாங்க. அதாவது 1992 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதா என்ன அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பஞ்சாயத் ராஜ் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சாயத்துக்கான அதிகாரங்களையும் கடமைகளையும் பற்றி சொல்கிறது தான் இந்த ஷெடியூல். ஓகேவா? அதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஷெடியூல். மொத்தம் வந்து இவங்களுக்கான தலைப்புகள், மொத்தம் எத்தனை கடமைகள் இருக்குது அப்படின்னா, எத்தனை தலைப்புகள் இருக்குது அப்படின்னா 29 தலைப்புகள் வந்து இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராம பாலிகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிராம பாலிகா அல்லது பஞ்சாயத்து ராஜ் அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம பாலிகா அல்லது பஞ்சாயத்து ராஜ் அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து 12th ஷெடியூல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதே வருடம், அதாவது 1992 74வது சட்ட திருத்தத்தின்படி நகராட்சியுடைய அதிகாரத்தையும் அதோடைய கடமைகளை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஷெடியூல். அதாவது 12வது ஷெடியூலில் நகராட்சியுடைய அதிகாரம் மற்றும் அதனுடைய கடமைகளை பற்றி சொல்லுது. இவங்களுக்கு எத்தனை தலைப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து 18 தலைப்புகள் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போது பஞ்சாயத்து ராஜுக்கு எத்தனை தலைப்புகள் இருக்குது அப்படின்னா 29 தலைப்புகள் இருக்குது. நகரங்களுக்கு எத்தனை தலைப்புகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 18 தலைப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா நகர பஞ்சாயத்து அல்லது நகர்பாலிகா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஷெடியூல்ஸ். ஓகேவா? 11th ஷெடியூல் அண்ட் 12th ஷெடியூல். இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய ஷெடியூல்ஸ் எது அப்படின்னா 7, 8, 9, 10 அண்ட் 11, 12. 7லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷெடியூல்ஸ் வந்து நம்ம வந்து தெளிவாக படிச்சுக்கணும். எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்த்துருக்காங்க, இதுக்கு வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வந்து இது கூட இருக்குது,
இதை சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது, எந்த பார்ட்டில் வருது அப்படின்றதையும் வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷெடியூல்ஸ் பற்றி இருக்குது. ஷெடியூல்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பகுதிகள். ஸோ பகுதிகள் வந்து நமக்கு வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம். அதே அரசியலமைப்பு அதாவது நடைமுறைப்படுத்தும் போது நமக்கு வந்து எத்தனை பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா 22 பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ தற்போது வந்து நமக்கு எத்தனை பகுதிகள் வந்து இருக்குது அப்படின்னா 25 பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்க்கும்போதே ஒரு விஷயம் வந்து பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஷெடியூலில் அது வந்து எங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னா பார்ட் 1லையும் அதே போல் ஆர்டிகல்ஸில் வரும்போது 1 and 4லையும் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலை பற்றி நம்ம வந்து விலாவரியாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் அதனுடைய ஆர்டிகல்ஸ் வந்து 1 and 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெடியூல் 1லையும் நம்ம என்ன பார்த்தோம், ஒன்றியம் அதனுடைய ஆட்சி எல்லைகள் பற்றி பார்த்தோம். ஒரு மாநிலத்துடைய எல்லை ஆட்சி அதனுடைய அதிகாரம், அதே போல் யூனியன் பிரதேசத்துடைய எல்லை ஆட்சி அதனுடைய அதிகாரம் அதை பற்றிலாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பகுதி 1லையும் அதே தான் இருக்குது. ஆர்டிகல் 1 and 4லையுமே வந்து அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 2 வந்து என்ன அப்படின்னா குடியுரிமை. ஓகேவா? அதாவது இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எப்படியெல்லாம் குடியுரிமை கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் வந்து குடியுரிமை இழக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த பகுதி 2 குடியுரிமை அப்படிங்கிறது. அப்போ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடியதான் வந்து இந்த குடியுரிமை பெறதையும் குடியுரிமை இழக்கிறதையும் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து எது அப்படின்னு கேட்டால் இந்த பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பார்ட் 3 வந்து என்ன அப்படின்னா அடிப்படை உரிமை, பார்ட் 4 வந்து என்ன அப்படின்னா அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனாகிய ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கப்பட வேண்டிய உரிமைகள் தான் வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியதான் வந்து இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. அடுத்து அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிறத வந்து எந்தெந்த ஆர்டிக்கல் வருது அப்படின்னா 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் வந்து சேர்த்துப்பாங்க. அதாவது இந்த பகுதி 4லேயே வந்து பகுதி 4A அப்படிங்கிறத சேர்த்துப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை உரிமை அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பு கொடுக்குது. அப்போது அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் இருக்கும்போது அதே போல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன இருக்கணும், அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்போ நாட்டுக்கு ஒரு சில கடமைகள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கணும், நாடு சார்ந்தும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1976ல் ஓகேவா 76ல் 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்த பகுதி 4A அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதில் அடிப்படை கடமைகளை வச்சு 51A ஓகேவா 51A 51AK வரைக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பகுதி 5ல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மத்திய அரசு இருக்குது. ஓகேவா? பகுதி 1ல் 5ல் என்ன இருக்குது, மத்திய அரசாங்கம். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 52லேருந்து 151 வரைக்குமான ஆர்டிகல்ஸ் வந்து மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன, நிர்வாகத்துறை. ஸோ இந்த நிர்வாகத்தில் வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா நிர்வாகத்தில் யாரெல்லாம் வருவாங்க, குடியரசுத் தலைவர் வருவார், துணை குடியரசுத் தலைவர் வருவாங்க, பிரதமர், அவங்களுக்கு கீழே அவங்களுடைய அமைச்சரவை. ஸோ அதுக்கு கீழே இவங்களை பற்றிலாம் பார்க்குறது தான். ஸோ இவங்களை பற்றி அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை, அவங்களுக்கு கீழே வந்து அந்த தணிக்கைத்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, CAG. ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்க்குறது தான் வந்து இந்த நிர்வாகத்துறை அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 52லேருந்து 78 வரைக்குமான ஆர்டிகல்ஸ். அடுத்து பாராளுமன்றம். ஸோ பாராளுமன்றத்தில் என்ன தான் வரும், பாராளுமன்றம் அப்படின்போது அதில் குடியரசுத் தலைவரும் ஒரு அங்கமாக இருப்பார். அதுக்கடுத்து வேறு யார் இருப்பாங்க, லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். ஸோ அதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா 79லேருந்து 122 வரைக்குமானது. அடுத்ததாக குடியரசுத் தலைவருக்குன்னு சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு ஆர்டிகல் தான் 1, 2, 3. இதுவே வந்து நம்ம மாநில அரசாங்கங்களில் போய் பார்க்கும்போது 2, 1, 3 அப்படிங்கிறது வந்து ஆளுநருக்கான சட்டம் இயற்றும் அதிகாரம். அதாவது இந்த குடியரசுத் தலைவருக்கான சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ பாராளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குது, அந்த 2 அவையும் கூட்டப்படலை அப்படின்னும் போது அவசரமாக ஒரு சட்டம் வந்து ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு குடியரசுத் தலைவர் வந்து அந்த 2 அவைகள் இல்லாத போது அவர் வந்து அந்த அவசர சட்டத்தை ஏற்றிக்கலாம். அப்படி ஏற்றதுக்கு பின்னாடி ஒரு 6 வாரங்கள் கழித்து திரும்பவும் வந்து அந்த கூட்டம் வந்து கூடுது அப்படின்னும் போது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 2 அவைகளையும் கூட்டி அவர் எழுதினார் இல்லையா அந்த அவசர சட்டம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அந்த லோக்சபாவில் வச்சு அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த பில்லை பாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சட்டம் வந்து நடைமுறையிலே இருக்கும். ஒருவேளை அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணலை அப்படின்னா அது 6 வாரங்களுக்கு பின்னாடி அந்த சட்டம் வந்து செல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது. அடுத்ததாக அதாவது நிர்வாகம் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பாராளுமன்றம் பார்த்துட்டோம். இப்போ வேறு என்ன வரணும், நீதித்துறை வரணும் இல்லையா. ஸோ அப்போ உச்சநீதிமன்றத்துக்கான ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 124லேருந்து 147 வரைக்குமானது. அடுத்து இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறைக்கு வந்து 148லேருந்து 151 வரைக்குமான ஆர்டிகல்ஸ். அடுத்து இது வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததை யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில அரசாங்கம் பற்றி பார்க்க போகிறோம். மாநில அரசாங்கத்துக்கான பகுதி என்ன அப்படின்னா பகுதி 6ல் வந்து இருக்கிறது தான் வந்து மாநில அரசாங்கம். ஸோ அதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து 152லேருந்து 237 வரைக்குமானது. ஸோ பொதுவானவை அப்படின்னு சொல்லிட்டு 152ன்னு ஒரு ஆர்டிகல் இருந்துரும். ஸோ அதே போல் அங்கே மத்திய அரசாங்கத்தில் என்ன பார்த்தோமோ அதே போல்
மாநில அரசாங்கத்துக்கும் வந்து இருக்கும். அப்போ இங்கே வந்து நிர்வாகத்துறை வருது. நிர்வாகத்துறையில் யாரெல்லாம் வருவாங்க? ஆளுநர் வருவார், முதலமைச்சர் வருவாங்க, அவருக்கு கீழே அவங்களுடைய அமைச்சரவைகள் வரும். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து நிர்வாகத்துறை. மாநில சட்டமன்றம் அப்படின்னு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் அவங்கலாம் வருவாங்க இல்லையா. ஸோ அடுத்ததான் வந்து ஆளுநருக்கான சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் 213 அங்கே 123 பார்த்தோம். குடியரசுத் தலைவருக்கு அவசரமாக சட்டம் ஏற்றணும் அப்படின்னா அது 123. ஆளுநருக்கு அதே போல் ஏற்றணும் அப்படின்னா அது வந்து 213. அப்போ அங்கே உச்சநீதிமன்றம், இங்கே உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்துக்கு 214லேருந்து 232 வரைக்குமானது. ஓகேவா. ஸோ உயர்நீதிமன்றங்களுக்கு கீழே துணை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த துணை நீதிமன்றங்களுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 233லேருந்து 237 வரைக்குமானது. ஓகேவா. ஸோ பார்ட் 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த பார்ட் 7 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீக்கிடுறாங்க. 1956 இயற்ற அந்த இதில் 7வது சட்டத்திருத்தத்தின்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பார்ட் 7 வந்து நீக்கிடுறாங்க. ஏன் பார்ட் 7 வந்து நீக்கிறாங்க அப்படின்னா இந்த பார்ட் 7ல் பி அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். நம்ம அந்த அட்டவணை பார்க்கும்போதே பார்த்துருப்போம். பார்ட் பியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிரின்சஸ் ஸ்டேட்ஸ் வந்துருக்கும். அதாவது சுதேச மன்னர்களுடைய மாகாணங்கள், மன்னர் மாகாணங்கள் இருந்திருக்கும். அந்த மன்னர் மாகாணங்களை நீக்கியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் பி, ஏ, பி, சி, டி அப்படின்ற அந்த 4 இதுவும் நீக்கிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொழி வாரியான மாநிலங்களை வந்து அந்த 1956 காலகட்டங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி தான் வந்து நமக்கு 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பார்ட் 7 அப்படிங்கிறது வந்து நீக்கிடுறாங்க. ஓகேவா. அப்போ 238 அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கலும் வந்து நீக்கப்படுது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் பிரதேசத்துக்கான ஒரு பார்ட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா பார்ட் 8 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகல்ஸ் வந்து 239லேருந்து 242 வரைக்குமான ஆர்டிகல்ஸ் வந்து யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லுது. அடுத்து ஊராட்சி அமைப்புகள். ஸோ பார்ட் 9ல் வந்து ஊராட்சி அமைப்புகள் அப்படிங்கிறதுக்கு ஸோ இதனோட ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா 243லேருந்து 243 A, B, C, D அப்படின்னு 243 O வரைக்கும் இருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா ஊராட்சி அமைப்புகள் பார்ட் 9ல் இருக்குது. ஓகேவா. அடுத்ததாக வந்து பார்ட் 9A, பார்ட் 9B அப்படின்ற வந்து 2 பகுதிகள் வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த 2 பகுதிகளை ஸோ இந்த பார்ட் 9 இருக்கு இல்லையா, இந்த பார்ட் 9 வந்து நம்ம ஷெடியூல் 11ல் வந்து பார்த்துருப்போம். ஷெடியூல் 11ல் 1992ல் 73rd ஓகேவா 73rd அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க ஊராட்சி அமைப்புகள், அதாவது பஞ்சாயத்து ராஜ், கிராம பாலிகா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்ல. ஸோ அதுதான் வந்து இந்த பார்ட் 9ல் ஊராட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1992ல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே போல் பார்ட் 9A அப்படிங்கிறது வந்து நகராட்சி அமைப்புகள் அப்படின்றது அந்த நகர்பாலிகா அப்படின்னு வந்து ஷெடியூல் 12ல் பார்த்துருப்போம்ல. ஸோ அதுதான் வந்து பார்ட் 9A அப்படின்றது. ஸோ இதனோட ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 243Pலேருந்து 243ZG வரைக்கும் இருக்குது. இதுவுமே வந்து எந்த வருஷம்னா 1992ல் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. 1992ல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னா வந்து 74th சட்டத்திருத்தம், அதாவது 74வது சட்டத்திருத்தம் 1992ல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த நகர்பாலிகா அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 9B வந்து எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 9B வந்து 97வது சட்டத்திருத்தம் எந்த வருடம் அப்படின்னா 2004. ஓகேவா. 2004 தான் வந்து இது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஆர்டிகல்ஸ் படி சொல்லுது அப்படின்னா 243ல் ZHலேருந்து 243ZT வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து இதை பற்றி சொல்லுது. ஓகேவா. ஸோ அடுத்த வந்து எந்த பார்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 10 வந்து பார்க்குறோம். ஸோ பார்ட் 10 வந்து நம்ம எந்த ஷெடியூலில் பார்த்துருப்போம் அப்படின்னா ஸோ ஷெடியூல் வந்து எந்த ஷெடியூல் பார்ட் 10 வந்து எந்த ஷெடியூல் வந்து பார்த்துருப்போம் அப்படின்னா ஷெடியூல் 5ல் வந்து பார்த்துருப்போம். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியிருக்கான பரப்பிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து அங்கே 244லேருந்து 244A வரைக்கும் இருக்கிறது தான் வந்து இந்த பகுதி 10ல் இருக்கக்கூடியது. அடுத்து பகுதி 11 வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள். ஓகேவா. ஸோ இந்த உறவுகள் பற்றி சொல்கிறது பார்ட் 11. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்ட் 12 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள், வழக்குகள். ஸோ இதை பற்றி சொல்கிறது 264லேருந்து 300A வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல்ஸ். இதில் வந்து நிதி, கடன் பெறுதல், சொத்து, ஒப்பந்தங்கள், உரிமை, சொத்துரிமை. ஸோ இந்த சொத்துரிமை வந்து எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா அடிப்படை உரிமையில் 31ல் வந்து இந்த சொத்துரிமை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீக்கிட்டு 300Aல வந்து இந்த சொத்துரிமையை கொண்டு வந்து பகுதி 12ல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பகுதி 13 வந்து என்ன அப்படின்னா வணிகம், வர்த்தகம், இந்திய எல்லைக்கு உட்பட்ட உறவுகள். ஸோ அதாவது இந்திய எல்லைக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம வந்து வணிகம் செய்யலாம், வர்த்தகம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த 301லேருந்து 307 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இது வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. பகுதி 13ல் இந்திய எல்லைக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் வணிகம் செய்யலாம், வர்த்தகம் செய்யலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதனோட ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா 301லேருந்து 307 வரைக்குமானது. அடுத்ததாக வந்து பகுதி 14ல் வந்து மத்திய மாநில அரசுக்கு கீழான பணிகள் அப்படின்னா இப்போ மத்திய அரசுக்கு என்ன இருக்குது UPSCலாம் இருக்கு இல்லையா. ஸோ அது அடுத்ததாக வந்து மாநில அரசுக்கு TNPSC இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து கீழான பணிகள், அவங்களுக்கான அரசு பணிகள், அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 308லேருந்து 314 வரைக்கும் ஒன்று, 315லேருந்து 323 வரைக்கும் ஒன்று. ஓகேவா. அடுத்து வந்து 14A அதாவது பகுதி 14Aல வந்து தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இந்த தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது வந்து எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுவுமே வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த வருடம் அப்படின்னா 1976ல் 42வது சட்டத்திருத்தத்தின்படி பகுதி 4Aவையும் பகுதி 14Aவையும் இது ரெண்டுத்தையும் வந்து அந்த சட்டத்திருத்தம், அதாவது 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி தான் வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேவா. இந்த தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு அரசு பணியாளராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இதுவாகுது அப்படின்னும் போது நீங்கள் நீதித்துறைக்கு, அதாவது நீதிமன்றத்துக்கு போகாமல் இந்த தீர்ப்பாயம் இதன் அடிப்படையில்
வந்து உங்களுக்கான அந்த உரிமைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த தீர்ப்பாயம். இது வந்து 323A இருந்து 323B இந்த ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து தேர்தல் வந்து பகுதி 15ல் வர்றது தான் வந்து தேர்தல். ஸோ இது வந்து 324லேருந்து 329 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து சொல்கிறாங்க. பகுதி 16ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 330லேருந்து 342 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். அது என்ன சில வகுப்பினர் அப்படின்னா, அதாவது ஆங்கிலோ இந்தியன்ஸ், அதுக்கப்புறமா வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு கமிட்டிஸ் இருக்கும். அதாவது பழங்குடியினர்களுக்கான ஆணையம் வந்து இருக்கும், பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த பகுதி 16 அப்படிங்கிறது. அதனோட ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 330லேருந்து 342 வரைக்குமானது. அடுத்ததாக வந்து 18ல் வந்து என்ன வருது அப்படின்னா ஆட்சி மொழி அப்படிங்கிறது வருது. ஸோ அதனோட ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 343லேருந்து 353 வரைக்கும். அதாவது மத்திய அரசின் மொழி என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மண்டலத்துக்கான மொழிகள் என்ன, உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மொழிகள் என்ன, சிறப்பு கட்டளைகள். ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வந்து 18ல் அதாவது பகுதி 18ல் வந்து என்ன வருது அப்படின்னா நெருக்கடி கால சட்டமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளது வந்து மொத்தம் நமக்கு 3 நெருக்கடி காலங்கள் தெரியும். என்ன அப்படின்னா தேசிய நெருக்கடி, அப்புறம் வந்து மாநில நெருக்கடி, அப்புறம் வந்து நிதி நெருக்கடி அப்படின்றது தெரியும். நமக்கு வந்து தேசிய நெருக்கடி அப்படிங்கிறது வந்து 352ல் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிகள், இல்லை வெளிநாட்டு போர்கள், இந்த மாதிரி அதாவது ஆக்கிரமிப்புகள், இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம், தேசிய நெருக்கடியை வந்து அமல்படுத்தலாம். ஓகேவா? அதை சொல்கிறது வந்து 352. இதுவே வந்து 356 அப்படிங்கிறது வந்து மாநிலத்தில் ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆளுநர் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாநிலத்தில் யாருடைய ஆட்சி வந்து அமல்படுத்தப்படும்னா குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து அமல்படுத்தப்படும். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா 360 அப்படிங்கிறது வந்து நிதி நெருக்கடி. ஓகேவா? ஸோ இதை பற்றி சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா பகுதி 18ல் ஆர்டிகல்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 352லேருந்து 360 வரைக்குமான ஆர்டிகல்ஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பல்வகைப்பட்டவை அப்படிங்கிறது வந்து பகுதி 19ல் இருக்குது. 361லேருந்து 367 வரைக்குமானது. அடுத்ததாக வந்து பகுதி 20. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. ஆர்டிகல் வந்து ஒரே ஒரு ஆர்டிகல் தான் 368 அப்படிங்கிறது தான் வந்து அதனோட ஆர்டிகல். அதாவது இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துருப்போம்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ எந்த ஒரு சட்ட திருத்தம் ஆக இருந்தாலும் ஒன்று எளிய பெரும்பான்மை இல்லைனா வந்து சிறப்பு பெரும்பான்மை கொண்டு எந்த ஒரு சட்ட திருத்தமாக இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிறதான் வந்து அந்த 368 அப்படிங்கிறது வந்து சொல்லும். இதனுடைய பகுதி வந்து என்ன அப்படின்னா பகுதி 20. அடுத்ததாக வந்து பகுதி 21 அப்படிங்கிறது வந்து தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 369லேருந்து 392 வரைக்குமான ஆர்டிகல்ஸ். அடுத்ததாக வந்து பகுதி 22ல் குறுகிய தலைப்பு தொடக்கம், அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் மற்றும் திரும்ப பெற்ற விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா 393லேருந்து 395 வரைக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஆர்டிகல்ஸோட கவுண்டிங்ஸ் வந்து என்ன அப்படின்னா 395 தான். ஆனால் அதனோட சப்டிவிஷன்ஸில் உள்ள நிறைய இருக்கு இல்லையா? இப்போ 51A அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 51A, 51AB, 51AC இந்த மாதிரி, அப்புறம் வந்து 243ல் ஏலேருந்து ஓ வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 445+ ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும், கவுண்ட் இருக்கும். அப்போது பகுதிகள்லையுமே வந்து நம்ம இங்கே எத்தனை பார்த்துருக்கோம் அப்படின்னா 22 பகுதிகள் பார்த்துருக்கோம். அதில் 7வது பார்ட்டை மட்டும் நீக்கிட்டு 4A, 14A, 9A, 9B, ஸோ இந்த மாதிரி 4 பகுதிகளை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது 25 பார்ட்ஸாக வந்து மாறுது. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து தற்போதையத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 25 பார்ட்ஸ் அண்ட் 445 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கீழே இருக்க அந்த பாக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த பார்ட்ஸ் வந்து எந்தெந்த வருடங்களில் எந்தெந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த பார்ட்ஸ். ஸோ பகுதி 4A வந்து எங்கே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976ல் வந்து சேர்த்துருக்காங்க. அதே போல் 14Aவுமே வந்து 42வது சட்ட திருத்தம் 1976ல் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து 9Aவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1992 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தத்தில் 9A நகர்பாலிகாவை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 9B வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 97வது சட்ட திருத்தம் 2011ல் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷெடியூல்ஸ் அண்ட் பார்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ். ஓகேவா? ஷெடியூல்ஸ் வந்து மொத்தம் வந்து எத்தனை ஷெடியூல்ஸ் இருக்குது அப்படின்னா 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. அது 12 ஷெடியூல்ஸ் பார்த்துட்டோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏரியா இருக்கிற ஷெடியூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷெடியூல்ஸ். அதுக்கப்புறம் பகுதியில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 பகுதிகள் வந்து நடைமுறைப்படுத்தும் போது இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம். அதில் 7, அதாவது பார்ட் 7 வந்து 1956ல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் 4 பார்ட்டை 4A, 14A அண்ட் 9A இது எல்லாத்தையுமே வந்து 9B. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பார்ட்டை வந்து ஒரு 4 பார்ட்ஸ் வந்து அங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 25 பார்ட்ஸாக வந்து ஆகுது. அப்போ 395, அதாவது நம்பர் வைஸில் 395 அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் தான் வந்து இருக்குது. ஆனால் கவுண்டிங் வைஸில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 445+ ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. அப்போ ஆர்டிகல்ஸில் ஒரே ஆர்டிகல்ஸ் கீழே ABC அந்த மாதிரி வர்றதுனால மொத்தமாக வந்து 445+ ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஷெடியூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ.